கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 28/5/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பல்லாப்பட்ட ஆசுமாச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செல்லக்கூடிய இடத்துலலாம் ஜெயத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. உடைய நிறைவு மாத்திரமே இவருடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 30:1 நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் உம்மை துதி பாடி ஆண்டவரையும் உடைய நன்மைகளை எடுத்துரைக்கும்படியான கிருபை இவருடைய வாழ்க்கையில் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/5/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறோம். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டமப்பா. உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறோம். உடைய சமாதானம் உண்டாகட்டும். உடைய எழுத்துக்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே அறியும்படியாக நீங்கள் செய்யுங்க. ஆண்டவருடைய பிரசனம் தேசத்தில் நிரம்பட்ட எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.